சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் அக்டோபர் 31ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் வேலையில் நீங்கள் தான் நம்பர் 1. நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். வேலையில் உங்களுடைய பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை நடத்தணும்னு சொல்லி ஒரு தளபதியாக அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு நன்னா சேட்டும். வேலைகளில் மெயினாக ஆண்கள் மூலியமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஓயும். அவங்க எல்லாருடைய சப்போர்ட் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் சண்டை போட்டாலும் காரியம் ஜெயிக்கக்கூடிய நாள். நல்லதுக்காக சண்டை போடுறது, தர்மத்துக்காக சண்டை போடுறது, இது இந்த நாள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக முருகப்பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முருகப்பெருமானே உங்ககிட்ட பேசுவார். பாக்யஸ்தானத்தில் சந்திரன். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம். ஓட்டு கேஸ் மாதிரி விஷயங்கள்லாம் அதை நடந்துட்டு இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய வாக்குவாதம், சண்டை, இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பல பஞ்சாயத்துகள் ஓயக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக இது செட் ஆகலை, அது செட் ஆகலை, இது ஆகாது, இந்த மாதிரி எந்த விஷயத்துலையுமே உங்களுக்கு கவலையே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுறது. கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேர் இந்த லைசன்ஸ் வாங்கிறது, டாக்குமெண்டேஷனில் பிழை இருந்தால் சரி செய்து கொள்வது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வண்டி வாகனங்களுக்காக இந்த டிரைவிங் லைசன்ஸ் டெஸ்ட்லாம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. டிரான்ஸ்போர்ட்டில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக நல்லாயிருக்கும். இன்றைய நாள் செக்யூரிட்டி மூலியமாக ஒரு நல்லது நடக்கும். அதாவது நீங்கள் யாரை காவல்னு நினச்சிருக்கிறீங்களோ அவர்கள் மூலியமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்ல கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நாள். பரோபகார புத்தி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மனசு, நண்பர்கள் மூலியமாக நல்லது. வாழ்க்கை துணைக்கு இந்த நாள் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஏற்றம், அபாரமான வெற்றி, மனசு சந்தோஷம், எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காம ஜெயிக்கிறது. அதாவது இந்த நாள் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருந்தாலும் பெரிய வெற்றியை காணக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் சாட்சாத் முருகப்பெருமானுடைய அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசியல்வாதியாக நீங்கள் மாறுவீர்கள். இன்றைய நாள் மூளை பயங்கரமாக வேலை செய்யும். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், லேண்டு, ரியல் எஸ்டேட்டு, புரோக்கரேஜ், கமிஷன், அதே மாதிரி பசங்களுடைய சந்தோஷம், பசங்க பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதுங்கிற மாதிரி மாறி மாறி நல்லது பண்ணோம். இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம். ஜூஜூபி அப்படின்னு சொல்லுவார்ல ரஜினிகாந்த், அந்த மாதிரி இந்த நாள் பெரிய ஒரு சக்ஸஸை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான நாள். இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியன் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன், அதுவும் செவ்வாயோடைய நட்சத்திரம், அருமையான நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் நிறைய பேர் வீட்டில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், மோட்டர், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அது சரியாகும். அந்த மாதிரி பிரச்சனைகள் பொதுவாக ஓயும். நிறைய பேருக்கு லேண்டு, ரியல் எஸ்டேட்டு, பில்டிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்கிடெக்சர், மணல் வியாபாரம், ஜல்லி வியாபாரம், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஏற்றம் கொடுக்கும். பொதுவாக மெடிசன் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அபாரமாக இருக்கும். அதுக்கும் மேலே தாயாரோட நல்ல ஒரு அந்யோன்யம், தாயாருடைய நட்பு, தாயாருடைய ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்.
விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், புது இடத்துக்கு போகிறது, மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய நாள். எண்ணெய் சம்மந்தப்பட்ட, ஜல்லி சம்மந்தப்பட்ட, இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம், மிஷினரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் அண்ணன் தம்பியோட நல்ல ஒரு நட்பு உருவாகக்கூடிய அற்புதமான நாள். என்ன நினச்சாலும் நடக்கும், அந்தளவுக்கு திவ்யமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், எடுத்த காரியங்களில் வெற்றி, எந்த விஷயமே தாராளமாக செய்து வெற்றி பெறுவது, மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கறது. ஒரு விஷயம் ஆரம்பிச்சோன்னா போகிறோம், அந்த விஷயம் அந்தளவுக்கு ஜெயிக்கும். மன நிம்மதி மிக அதிகமாக இருக்கும். செயல் வீரனாக சில இடங்களில் நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு நல்லா இந்த நாள் தாராளமான பண வரவுகள் இருக்கும். அதுக்கும் மேலே சொல்லணும்னா குடும்பத்தில் அந்யோன்யம், மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கும்போது அது ஏற்றத்தை கொடுக்கறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியத்திலையுமே வெற்றி கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும், பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோன்னா அதை கண்டிப்பாக ஜெயிக்கும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. ஒரு விஷயத்தில் மட்டும் கிளாரிட்டியாக இருப்பீங்க, அதை செயல்படுத்தணும், ஜெயிக்கணும்னு ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். உங்கள் எண்ணம் போல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். பொருளாதாரத்தில் சில செலவுகள், அதாவது நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ஹெல்த்து, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. சில விஷயங்கள் ரகசியமாக முடிக்கக்கூடிய, சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த லாபம், அபார திருப்தி, பெரிய ஏற்றம், நினைச்ச காரியங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதுங்கிற மாதிரி சும்மா பட்டய கலப்புது. அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கிறது. எதுவாக இருந்தாலும் அவங்களால ஈஸியாக செய்ய முடியும். மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கும். நிறைய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் கண்டிப்பாக தேடி வரும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயத்துலையுமே தலை தாமதம் இருக்காது, தடை தாமதம் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு ஏற்பவார். சும்மா சூப்பராக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.